வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி சால்னா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய் துருவல், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா 1 புடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி தூள், அது மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, மிளகு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனோம். ஹீட் ஆனோடனே பட்டை கிராம்பு போட்டு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கட் பண்ண தக்காளி போட்டு வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா போட்டு வதக்கணும். இப்போ ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுடணும். போட்டு இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால திக்னஸ் இருக்கும் அதிகமாக, அதனால் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய அளவு திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு சால்னா. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சால்னாவை பரோட்டா சப்பாத்தி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.